அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், நாளை தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுதா. தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கிறது. அதே போல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக திண்டுக்கல்ல 5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழக உள் மாவட்டங்கள்லையும் அதே போல அதிகபட்ச வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நேற்றைய தினம் வெப்ப அலை வீசி இருக்கிறது. குறிப்பாக கரூர் பரமத்தியில் தொடர்ந்து இந்த 43.8 செல்சியஸ் டிகிரி என்பது தொடர்ந்து கரூர் பரமத்தியில் வெப்பநிலை என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக உள் மாவட்டங்கள் பகுதிகளிலையும் 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மீனம்பாக்கத்தில் 39 டிகிரி 4 செல்சியஸும், அதே போல நுங்கம்பாக்கத்தில் 0.6 செல்சியஸ் டிகிரியும் வெப்பம் என்பது பதிவாகி இருக்கிறது. அடுத்த 7 தினங்களில் குறிப்பாக தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு காற்று திசை மாறுபாடு காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்சமான வெப்பநிலையை தமிழகத்துக்கு பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலையை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவா இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல வட தமிழக மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சுதா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.